இந்த ஏழுமலையான் வந்து பழமையான சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செதுக்கப்பட்ட சிலையாக இங்கு திருமேனியா சுயம்பா கிடைச்சவர். இந்த சுயம்பு பெருமாள் வந்து என்ன இவருடைய விக்கிரகத்தில் என்ன சிறப்புன்னு சொன்னால், இவருக்கு பால் அவருடைய மேனியில் பட்டுதுன்னா நீல கலரில் வரும், நீலவண்ணன். இந்த பெருமாள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே நம்ம வந்து சயன கோலத்தில் பார்க்கலாம், நின்ற கோலத்தில் பார்க்கலாம். இங்கே ஒன்று மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். இந்த பெருமாளுடைய சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள்னும் போது நமக்கு எந்த வழியும் கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஏதாவது வழிகாட்டுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள் உடனே வழி கொடுப்பார். பிரதிஷ்டை பண்ணுறப்ப அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊஞ்சலாடி, நாங்கள் ஸ்க்ரைனில் தான் தூக்கி வச்சோம், வைக்கிறப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து உட்காரவே இல்லை. திருப்பி அந்த மலையை பார்த்து திருப்பி கும்பிட்டு தான் வந்து கீழே சமணமிட்டு தான் வந்து உட்கார்ந்தார், திருப்பி எழுந்து உட்கார்ந்தார். நீங்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பார். என்ன மகனுக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 வாரம் நெய் தீபம் போட்டு விளக்கேற்றிக்கின்னு வந்தாங்கன்னா கரெக்டாக அவங்க 3 மாதத்தில் அவங்களுடைய முகூர்த்த பத்திரிகை இங்கே வந்து பெருமாளாண்ட சமர்ப்பிக்கலாம். ஓம் நமோ நாராயணா நாராயணா. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம்ம ஆப்பூர் வனத்திருப்பதி தாலிமங்கலம்ன்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஏழுமலையான் கலியுகத்தில் எங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ஏழுமலையான் வந்து பழமையான சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செதுக்கப்பட்ட சிலையாக இங்கு திருமேனியா சுயம்பா கிடைச்சவர். இந்த சுயம்பு பெருமாள் வந்து என்ன இவருடைய விக்கிரகத்தில் என்ன சிறப்புன்னு சொன்னால், இவருக்கு பால் அவருடைய மேனியில் பட்டுதுன்னா நீல கலரில் வரும், நீலவண்ணன் எம்பெருமான். அந்த நீலத்தை நல்லா காமிச்சு கொடுப்பார் நமக்கு. அவர் இந்த கலியுகத்தில் நானும் மறு அவதாரமாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து அருள் பாலிக்கிறேன், நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் இந்த ஊரும் பொண்ணும் புகழும் எல்லாமே சிறப்பாக பெற்று இங்கே வர்றவங்க அத்தனை பேருக்கும் எந்த குறையும் இல்லை, இது வரைக்கும் வந்தவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, இங்கே வைக்கிற குறைகளுக்கு நிவர்த்தி உடனே கிடைக்கும். ரெண்டாவது, இந்த பெருமாள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே நம்ம வந்து சயன கோலத்தில் பார்க்கலாம், நின்ற கோலத்தில் பார்க்கலாம். இங்கே ஒன்று மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். இந்த பெருமாளுடைய சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள்னும் போது நமக்கு எந்த வழியும் கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஏதாவது வழிகாட்டுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள் உடனே வழி கொடுப்பார். நீங்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பார். என்ன மகனுக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 வாரம் நெய் தீபம் போட்டு விளக்கேற்றிக்கின்னு வந்தாங்கன்னா கரெக்டாக அவங்க 3 மாதத்தில் அவங்களுடைய முகூர்த்த பத்திரிகை இங்கே வந்து பெருமாளாண்ட சமர்ப்பிக்கலாம். அப்போ அவருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறது தான் இவருடைய ஏற்பு. இவராண்ட வந்து நம்ம கோரிக்கை தான் வைக்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து கேட்குறத செவி மழுகி நமக்கு அருள் பாலிக்கிறார். ரெண்டாவது, குழந்தை வரம் இல்லாதவங்க நிறைய பேர் இங்கே வந்து மாவிளக்கு போட்டு பெருமாளை நிவர்த்தி பண்ணி வேண்டின்னு போனவங்களுக்கெல்லாம் பொறிச்செல்வம், குழந்தை செல்வம்னு எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்காரு. வீடு அமையாதவங்க வீட்டுக்காக இங்கே வந்து வீடு மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போவாங்க. கரெக்டாக ஒரு ஆண்டு காலத்துலேயே அவங்க வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு படைச்சும் போவாங்க. அதேமாதிரி கல்யாண கோலம் வந்து சிறப்பாக வந்து நாங்கள் இங்கே வந்து காட்சி தரணும், அதனால் நாங்கள் கல்யாண கோலத்தோடு நாங்கள் வந்து இவரை சேவிக்கணும்னு வர்றவங்களும் அதிகபட்சமாக உண்டு. இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வெளியில் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முடியாது, அவரை வந்து விக்கிரகத்தை நம்ம நேர்கூட பார்க்க முடியாது, கிட்ட வந்து நின்று பார்க்க முடியாது, அவர்கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி கோரிக்கை வைக்க முடியாதுன்னு. இது வந்து இயற்கையில் இருக்கிறதுனால, வனத்தில் இருக்கிறதுனால இந்த வன திருப்பதி மாதிரி நமக்கு இயற்கையாக வந்து கிடைச்ச ஒரு பகவான் இவர். இந்த பகவானை வந்து நீ என்ன கோரிக்கை வச்சாலும் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார். இதில் எந்த ஒரு குறையும் இல்லை. எம்பெருமான் என்றைக்குமே நமக்கு அருள் பாலிச்சுக்கின்னு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே செய்த சித்தர்கள் வழிபட்ட சிலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிராமத்தில் ஆதி காலத்தில் இருந்தவங்க வாழ்ந்தவங்கலாம் சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப காலத்து சிலை, இது இப்போ அருள் பாலிக்க யாரும் இல்லைன்றதுனால தான் அப்படியே விட்டுட்டாங்க, பாழடைஞ்ச சிலையை வந்து நாங்கள் புதுப்பித்து நாங்கள் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் போட்டு இது அருள்பாட்சி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் எல்லாம் சிறப்பாக பால் அபிஷேகம், அன்னாபிஷேகம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் இந்த பெருமாள் வந்து எங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்லை. இங்கே வந்தவங்களுக்கு
எந்த குறையும் வச்சுட்டு போயிட்டு இது வரைக்கும் நிறைவேறலன்னு சொல்கிறவங்களும் யாரும் இல்லை. அதனால் இந்த பெருமாள் வந்து என்னென்னா, நித்தமும் நம்ம வேண்டுதல் பண்ணால் நித்தமும் நமக்கு கஷ்டங்கள் விலகும், நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட சிறப்பாக இருக்கலாம். இந்த திருமேனியில் பட்ட பாலை வந்து பிரசாதமாக சாப்பிட்டவங்களுக்கு உடல் உள்ளே இருக்கிற நோய்கள் குணப்படும். நமக்கு எந்த வேண்டுதல் வச்சாலும் சிறப்பான ஒரு கோரிக்கை இவர் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நமக்கு என்னைக்கும் உறுதுணையாக இருப்பார். இது வந்து என்னோட கனவுல 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவர் என்னை எடுத்து வச்சு சாமியாக கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்துட்டு அப்போதுலேருந்தே நாங்கள் முயற்சி பண்ணி 2013 இந்த சிலை வந்து இந்த இடத்துல நிர்மாகம் பண்ணி கோயிலையாக சின்னதாக ஒரு கோயில் கட்டி நாங்கள் வழித்துணை வரதராஜ பெருமாள் அப்படின்னு பேரை வச்சுட்டு நாங்கள் வந்து அது நிர்வாகம் பண்ணுறோம். இது வரவங்க நல்லபடியாக வந்து இந்த கோயிலை சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லதே நடக்கும். இந்த பெருமாள் வந்து பெரிய பாம்பு உருவமாக காட்சி கொடுத்து நாமம் திருமேனியில் நாமம் இருந்து எல்லோருக்கும் காட்சி கொடுத்து சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்துருக்கார். எல்லாருக்கும் நல்லது நடக்குது. வரவங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு போகிறதெல்லாம் நல்லதே நடக்குது. அதேமாரி வந்து அவருக்கு வந்து நாங்கள் சனிக்கிழமையான 9 மணிக்கு தான் ராகு காலத்தில் தான் பூஜையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரவங்களுக்கு வந்து 9 மணிக்கு மேலே தான் இங்கே பூஜை வந்து எல்லாருக்கும் நல்லது தான் நடக்குதாகண்டி யாருக்கும் கெட்டதே இல்லை. வரவங்க எல்லாம் நல்லதே சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணுறப்ப அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊஞ்சலாடி நாங்கள் ஸ்க்ரைனில் தான் தூக்கி வச்சோம். வைக்கிறப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து உட்காரவே இல்லை. திருப்பி அந்த மலையை பார்த்து திருப்பி கும்பிட்டு தான் வந்து கீழே சமணமிட்டு தான் வந்து உட்கார்ந்தார். திருப்பி எழுந்து உட்காந்து எல்லோருக்கும் நல்லது நடக்குது, எல்லோருக்கும் நல்ல காட்சி கொடுக்குறாரு. வரவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பார்த்ததெல்லாம் நிறைய காட்சி கொடுக்குறாரு, வரவங்களாம் நல்லது நடக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னும் தண்ணி இல்லை, போர் இல்லை. அதேமாதிரி கட்டுமான பணிகள் இன்னும் நிறைய நடக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லோரும் உதவி பண்ணணும். நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். செஞ்சீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது கலியுகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு பெரிய விக்கிரகம். இது வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விக்கிரகம். இது எல்லோரும் சித்தர்கள் வழிபட்டது, அகஸ்தியர் வழிபட்டது. இது வந்து இந்த காட்டில் தான் அகஸ்தியர்லாம் தியானம் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் வந்து பண்ணது வந்து அவர் பூஜை பண்ணது எல்லாமே அகஸ்தியர், கோரக்கர், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து இது பண்ணதுனால ஔஷத மலையாக காட்சி கொடுக்குறார் பெருமாள். வந்து மேலே நித்திய கல்யாண பெருமாளாக இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்கு. எல்லோரும் நல்லா இருக்காங்க. நோய் நொடி இல்லாமல் நோயோட வரவங்களுக்கும் நோயை தீர்த்து வச்சுருக்காரு. எங்களுக்கே வந்து நோய் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். நாங்களே வந்து வழிபடும் போது நல்லா வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தார். எல்லாத்தையும் நல்லதே நடக்கும். எல்லோரும் வைகுண்ட வரதராஜ பெருமாள் நமோ நாராயணாய நமக. இந்த ஆலயத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, திருமாங்கல்யம் ஒரு 32 வருஷம் 33 வருஷமாக திருமாங்கல்யம் நடைபெறலன்ட்டு இங்கே வந்து கோரிக்கை வச்சாங்க. நான் வந்து அவங்களுக்கு சொன்னது வந்து என்னென்னா, இந்த பெருமாள்கிட்ட நீ கோரிக்கை வச்சுட்ட, அடுத்த ஆண்டு நீங்கள் இங்கே திருமண கோலத்தோடு வந்து நிற்பீங்க, கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சோம். அதே மாதிரி அடுத்த ஆண்டே அவங்க பத்திரிக்கை எடுத்துக்கின்னு மருமகளை அடிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்து பெருமாளுக்கு அவங்க செய்ய வேண்டிய சேவையெல்லாம் செய்து வேஷ்டி வஸ்திரம் எல்லாம் கொடுத்து சிறப்பாக செய்துட்டு போனாங்க. அவங்க இப்போவும் இன்னும் ஒரு ஆண்டும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க நின்னதும் கிடையாது. சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து குழந்தை வந்து 13 வருஷமாக குழந்தை இல்லைன்னு வரம் கேட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இந்த பெருமாளை மனசார வேண்டிங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்க, அந்த பால் திருமேனியில் பட்டு அவர் உடம்பு குளிர்ச்சியாக ஆச்சுன்னா நீங்கள் கேட்ட கோரிக்கை உங்களுக்கு குளிர்ச்சியாக வந்து உங்களுக்கு அந்த குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதை நம்பிக்கையாக செய்யுங்க, இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக இந்த கலியுக பெருமாள் வந்து உங்களுக்கு காட்சி தருவார், கண்டிப்பாக கிடைக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து மனசார வந்தாங்க, நைவேத்தியம் பண்ணி அவங்க நல்லா சிறப்பாக செய்தாங்க. செய்த பிறகு அவங்களுக்கு சூரியன் சந்திரன்ற மாதிரி குழந்தைங்கள் வந்து ஆணும் பெண்ணும் இரட்டை பொறப்பாக கிடைச்சிது. இரட்டை பொறப்பாக வந்ததுனால அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். எங்களுக்கு கோரிக்கை பெருமாள் வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அதனால் வந்து இவருக்கு நாங்கள் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதமான அவருக்கு அங்கவஸ்திரமும் நெடுமாலையும் செலுத்துவோன்னு இது வரைக்கும் மெட்ராஸ்லேருந்து வந்து அவங்க கரெக்டாக செய்துங்கிறாங்க. அதேமாதிரி வீடு அமையல, கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து வீடு வேணும்னு கோரிக்கை வைப்பாங்க. கரெக்டாக நாங்கள் வந்து 3 வருஷத்தில் வீடு கட்டிட்டேன்னா, 2 வருஷத்தில் நான் வீடு கட்டி குடும்பம் போயிட்டேன்னா எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, இந்த பெருமாளை நாங்கள் மறக்கவே மாட்டோம்
அப்படின்னு சிறப்பாக வந்து செய்துங்கிறவங்களும் இன்னமும் இருக்காங்க. அதோட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நோயின்னு வர்றவங்களுக்கு இந்த பெருமாள் வந்து இந்த திருமேனியில் பட்ட பாலாபிஷேக பிரசாதம் சாப்பிட்டு நோய் தீர்ந்தவங்க தான் அதிகமாக உண்டு. வயசானவங்களே சொல்லுவாங்க, ஐயா என்னால் ஏறி இந்த மண்டபத்துக்குள்ளே வர விட முடியாத இருந்தேன், எனக்கு இப்போ மூட்டு வலிலாம் சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த பெருமாளை வந்து இந்த வனத்தில் வந்து நாங்கள் இயற்கையாக வந்து நாங்கள் சேவிக்கும் போது எங்கள் மனசு குளிர்ச்சியாக இருக்குது, எங்களுக்கு இயற்கையும் குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வன திருப்பதியை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை, எங்களுக்கு இந்த பெருமாளை பார்த்ததே எங்களுக்கு பெரும் பாக்கியம், முன் ஜென்மத்தில் பண்ண புண்ணியன்னு கூட சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க. எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் சேவை செய்ய வந்தவங்க, எங்களுக்கு அவர் வழிகாட்டினாரு, அவர் வழி சொன்னதுனால நாங்கள் அந்த வழி துணையாக போயிட்டுருக்கோம். இந்த பெருமாள் கூட அந்த நாகத்தில் சங்கு சக்கரத்தோடு வந்து காட்சி தந்தனால அவர் சொன்ன ஒரே வார்த்தையால் தான் அந்த பேரே அருள் பாலித்தது. வழி விட்டு நான் உங்களுக்கு வழி விட்டதுனால தான் நான் இந்த இடத்துல நான் உட்காந்தேன், அந்த வழி விட்டதுனால என்னுடைய பேர் வந்து வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள்னு நம்ம வைக்கணும்னு அவர் கோரிக்கை வச்ச மாதிரி என் கனவுல சொன்னதுனால அதே வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள் இன்னமும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த வழித்துணைன்றது வந்து எந்த கஷ்டத்தில் வந்தாலும் வழி கிடைக்கும், துன்பத்தில் வந்தாலும் வழி கிடைக்கும், நோய் நொடின்னு வந்து எனக்கு கஷ்டம்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கும் வழி கிடைக்கும். வழி தெரியாத திக்கத்தவனுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. இந்த பெருமாள் வந்து துணையா இருந்து எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த சிறப்பான பெருமாளை வந்து அனைவரும் சேவிச்சு முழு பலனையும் அனுபவிச்சு நீண்ட ஆயுள் நீண்ட செல்வாக்கோட இருக்கணும்னு எம்பெருமான் ஏழுமலையான ஆசீர்வாதம் பண்ணி வேண்டிக் கொள்கிறேன். இத்திருத்தலத்துக்கு வர்றதுக்கு வழி வந்து நம்ம இங்கே மரமல் நகரில் இறங்கிட்டு சாமியார் கேட்டுன்னு சொன்னோம்னா அங்கே வந்தோம்னா ஆட்டோ கிடைக்கும். இதுமாரி வன திருப்பதி நம்ம ஆப்பூர் தாலிமங்கலம் பெருமாளை பார்க்கணும்னு சொன்னோம்னா ஆட்டோவில் வந்து போயிடலாம். சிங்கப்பெருமா கோயில் வழியாக வந்தாலும் ஆப்பூர்லேருந்து வன திருப்பதி இங்கே பெருமாளுக்கு வந்து சேவிச்சுட்டு போகலாம். இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வரும்போது உரகடம் வழியாக வந்தோம்னா நம்ம எஸ்பி கோயில் போகிற பஸ்ஸில் வந்தோம்னா கரெக்டாக ஆப்பூரில் இறங்கிட்டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், கரெக்டாக வரலாம், பெருமாளை பார்க்கலாம். இந்த பெருமாள் வந்து சென்னையிலேருந்து வரவங்க வந்து ட்ரெயினில் வரவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம அந்த சாமியார் கேட்டாண்ட வந்தோம்னா ஆட்டோ கிடைக்கும். ஆட்டோவில் தாலிமங்கலம் பெருமாளுக்கு போகணும்னு சொன்னோம்னா கரெக்டாக எட்டாந்து விட்டுருவாங்க, வந்து சேவிக்கலாம். நாம் வந்து சிறப்பாக நாங்கள் தனியாக ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்கள் தனியாக கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறோன்னா நாம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக என்னைக்கு வைக்கலாம் எப்போ வைக்கிறோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். அதை நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுப்போம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் தான் நாங்கள் நடக்கிறதுக்கு திருத்தலத்தில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு எதிர்பார்ப்புகள்னு எதுவும் கிடையாது. நீங்கள் வரீங்க, செய்கிறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க, நிறைவேற்றி போகிறீங்க. அதே மாதிரி வந்து பிரதி சனிக்கிழமையான ராகு காலத்தில் தான் இந்த பெருமாளுக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த ராகு கால பூஜைன்றது வந்து திருநாகேஸ்வரத்தில் ராகு காலத்தில் திருமேனியில் நீல கலரில் வரும். அதே மாதிரி எங்கள் பெருமாளுக்கு வந்து ராகு காலத்தில் திருமேனியில் நீல கலரில் வர்றதுனால அந்த ராகு கால பூஜை சிறப்பு. நீ கோரிக்கை வைக்கும்போது அது நிறைவேறுது. இது ஒன்று. ரெண்டாவது, புரட்டாசி மாதமாக முதல் வாரத்துலேருந்து 5 வாரமும் சிறப்பாக அபிஷேகம் அன்னதானம் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும். அதில் வந்து கலந்துக்கிறவங்களும் கலந்துக்கலாம். இல்லைங்க ஐயா என் குழந்தைக்கு அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கொடின்னு சொல்லுவாங்க. தாய்க்கொடின்னா தாய் மாமனுக்கும் தாய்க்கொடிக்கும் உறவு அறுந்து போகுது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த தாய்மாமன் கொடி நிலைக்கணும், தாய்மாமன் உறவு நிலைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் பண்ணுறவங்க வந்து இந்த கிருஷ்ணர் எப்படி தாய்மாமனுடைய பவருக்கு எப்படி இதுனாரோ அதே மாதிரி இந்த தாய் கொடின்றது வந்து சிறப்பாக அமையணும். அந்த குழந்தையால் நமக்கு தாய்மாமனுக்கோ தாய்மாமன் உறவுக்கோ எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றதுனால இரு வீட்டாரம் வராங்க. தாய்மாமன் வீட்லேயும் சீர் செய்வாங்க. அவர் சீர் செய்யன்றது வந்து அங்கவஸ்திரம், பூ மாலை எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அம்மா வீட்டில இருந்து அவங்க வந்து சீர் செய்வாங்க. சீர் செய்து 2 பேரும் தாம்பலம் மாற்றிக்கினாங்கன்னா தாய்க்கொடி அறாது, தாய்மாமன் உறவை முறியாது. இந்த கோவிலில் அது ஒரு பெரிய சிறப்பு. அது நம்ம செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே சொல்லிட்டு வந்து செய்தும் போகலாம். எப்பயுமே இந்த திருத்தலத்தில் வந்து தடை இல்லாமல் எப்பயுமே உங்களுக்கு என்றைக்கும் வழிகாட்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைவேற்றணும், நம்ம வரணும், வேண்டுதல் பண்ணோன்னா நீங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போனாலும் வரலாம். இப்போ சனிக்கிழமை எப்பயும் போல் 9 to 10 சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் நம்ம இல்லைங்க எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கள் குடும்பத்தார் வந்து தனியாக நாங்கள் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோம், அங்கவஸ்திரம்லாம் கொடுத்து கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன்னா முன்கூட்டியே எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிறப்பான சேவையும் நாங்கள் செய்து தருவோம். இல்லை சாதாரண நாளில் வரணும்னு நினைக்கிறோம், திங்கள் புதன் அது மாதிரி எதனா நாளில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா முன்கூட்டியே ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு சேவை செய்து தருவாங்க. பெருமாளை முழு மனதோட வேண்டி போகலாம். கோரிக்கை வச்சது கண்டிப்பாக நிறைவேறும். எம்பெருமான் என்னைக்கும் உங்களுக்கு அருள் பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார்.